அனைவருக்கும் வணக்கம். என்னடா இவ்வளவு உற்சாகமா இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. எஸ், நம்ம வேந்தர் டிவி ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகி இன்னைக்கு வெற்றிகரமா 3வது வருஷத்துக்கு அடியெடுத்து வைக்கிறோம். ஸோ அதனால தான் இவ்வளோ உற்சாகம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் மற்ற சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்ற டேகை அடிக்கடி யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஒரு வித்தியாசமான ஷோ பண்ணது நம்ம வேந்தர் டிவி தாங்க. டெலிவிஷன் பார்க்குற நீங்க எங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? நிகழ்ச்சிகள்லாம் புதுசா இருக்கும். அதனால வேந்தர் டிவில நாங்க கஷ்டப்பட்டு யோசிச்சு தென்னிந்தியாவில் இது வரைக்கும் யாரும் பண்ணாத மாதிரி ஒரு நிகழ்ச்சி. இதுல என்ன புதுசு? ஏன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறோம் எல்லாருமே இரட்டையர்கள். இந்த இரட்டையர்கள் மாபெரும் மேடையில என்ன பண்ணுவாங்க? எக்ஸலென்ட் ட்வின்ஸ். இங்க எல்லாமே ரெண்டு. இந்த நிகழ்ச்சிக்கு பேரு இருவர். என்னடா இருவர்னு சொல்லிட்டு ஒருத்தி தான் வந்திருக்காளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னோட சிஸ்டர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பயங்கரமா மேக்கப் போட்டே இருக்கா. டைம் ஆயிடுச்சா? ஸோ நான் போய் ஓப்பனிங் கொடுக்குறேன், நீ லேட்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ வாங்க நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த பிரம்மாண்ட ஷோவை ஜட்ஜ் பண்ண கண்டிப்பா சூப்பரான ஜட்ஜஸ் வேணும் இல்லையா? அதுக்காக தான் நாங்க 2 பெரிய சூப்பரான ஸ்டார்ஸை வர வச்சிருந்தோங்க. அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மூவிஸ்ல ஹீரோவா நடிச்சிருந்தாலும் என்னை அறிந்தால் அப்படின்ற படத்துல வில்லனா நடிச்சு ஒரு பெரிய கம்பேக் கொடுத்த நம்மளோட விக்டர்னு செல்லமா அழைக்கப்படுற நம்மளோட அருண் விஜய். வெல்கம் டு தி ஷோ. இருவர் ட்வின்ஸை பற்றியான ஒரு ஷோ அப்படின்னாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஐ திங்க் அதே எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸுக்கும் இருக்கும். ஐ திங்க் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு புது ஷோவாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். அண்ட் இன்னொரு ஜட்ஜ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே டெய்லி கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ற நம்மளோட கனவு கனி இனியா. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபுல் ஷோக்கு ஜட்ஜாக உட்கார போகிறேன். ஸோ அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ளீஸ் ஆனியா, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். Thank you so much. ரொம்ப நன்றி. ஓகே, இருவர் ஷோவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான இனோவேட்டிவான விஷயங்கள் நிறைய இந்த ஷோஸ்ல இருக்குங்க. அண்ட் அதுல ஒன்று தான் இந்த ஷோக்காக நாங்க எக்ஸ்க்ளூசிவா கம்போஸ் பண்ண ஒரு சூப்பரான சாங். வாங்க அந்த சாங்கை பார்க்கலாம். ஒரு பொங்கிருந்தாலும் இணைந்தே நாம் செயல்படுவோமே இனிமேல் ஒரு தடையும் இல்லை. Come on, let's compete now. சண்டை போட்டு சுத்தி வர சுட்டி பசங்க நாங்க இல்ல. இருவருள் இருக்கிற வித்தியாசம் எதுவும் இல்ல. உந்தன் கைகள் தாளம் போட்ட எந்தன் கால்கள் நடனமாட பேச்சுவார்த்தை எதுவும் இல்ல. முடிவில் we are the best. தனிமை என்பது தெரியவில்லை. விதையில் வளர்ந்த இரண்டு முல்லை எம்மை வெல்ல எவரும் இல்லை. மோதி பார் முடிந்தால் வெல்ல. Facebook friends ஆனாலும் ட்விட்டரில் ட்விட்டினாலும் வாட்ஸ்அப்பில் chat என்றாலும் we are most connected. இருவர் ஒரு போரிட்டாலும் இணைந்தே நாம் செயல்படுவோமே இனிமேல் ஒரு தடையும் இல்லை. Come on, let's compete now. நம்ம விநாயகருக்கும் முருகருக்கும் சண்டை வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது ஒரு மாம்பழம். இதுதாங்க நம்ம திருவிளையாடல் ஸ்டோரியோட ஒரு பேஸ் லைன். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதுவே இப்ப இருக்க ஜெனரேஷன் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் எடுத்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க நம்மளோட கண்டஸ்டன்ட். அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க போய் பார்க்கலாம். வேலும்படி ஏறுதடா வேலையா. நமோ நாராயணா.
ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா இவன் யாரோ வந்தது எதற்காக ஒரே ஒரு தோப்புல ஒரே ஒரு மாமரம் ஒரே ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மாங்கல ஒரே ஒரு மாங்கலையில ஒரே ஒரு மாம்பழம் ஒரே ஒரு மாங்கலையில ஒரே ஒரு என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா பார்வதி பாரு சாரி டார்லிங் பழம் இருக்குன்னு எடுத்துக்கலாம் இந்த பழம் இருக்குன்னு தின்னுக்கலாம் விநாயகா வேலவா உங்கள் இருவரில் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் வானம் என்ன வானம் தொட்டு விடலாம் வெல்லும் வரை வாழ்க்கை வென்று விடலாம் சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே வென்றுவா உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன் சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன் அடுத்தது என்ன மறந்து போச்ச ஞாபகம் வந்துருச்சு எந்த வானமும் நீதான் எந்த பூமியும் நீதான் உன் கண்கள் பார்த்திடும் திசையில் வாழ்கிறேனே என்னது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு சுத்தி சுத்தி வந்தீக தாயார் பழமா கேட்டீக என்னோட ஆயிட்டு போக வச்சுக்கப்பா 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 கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா கவலைப்படாதே சகோதரா காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண பால்பழம் ஒன்றுதா பாயாசமும் ஒன்றுதா சந்தனம் ஒன்றுதா சக்கர பொங்கல் ஒன்றுதா ஞானப்பழத்தை பிழிந்து ரசமதிரோடு நாம் உணவும் கொடுத்த கத்தாத கத்தின வாயில கல்யாணம் அடிச்சு போடுவேன் எல்லா சேனல்லையுமே ரியாலிட்டி ஷோ இருக்குங்க அண்ட் எல்லா ஷோலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எலிமினேஷன் இருக்கும் எலிமினேஷன் ரவுண்ட் வரும்போது எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நம்ம சேனலில் நம்ம இருவர் ஷோவில் எலிமினேட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட் என்னோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா இனியா கூட டான்ஸ் ஆடணும்னு சொல்லி இனியாவையும் கீழே வர வச்சு அவங்க கூட சேர்ந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க வாங்க அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் கட்டு கட்டா காசு வேணும் டப்பு மாலே குட்டுக்கு தானே டெய்லி நாம திரியிறோமே கட்டிலுக்கோ தொட்டிலுக்கோ காசு வேணும் காலேஜுக்கோ மேரேஜுக்கோ காசு வேணும் கட்டையில போகும்போதும் காசு வேணும் கல்லறையில் தூங்கும் போதும் காசு வேணும் No money, no money, no honey, no honey, da. No money, no money, no honey, no honey, da. No money, no money, no honey, no honey, da. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலே இது வரைக்கும் எந்த சேனலுமே பண்ணாத ஒரு வித்தியாசமான ஷோ தாங்க நம்ம இருவர். இதுல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா இப்போ ஷோல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இருவர் ஒரு போரிட்டாலும் இணைந்தே நாம் செயல்படுவோமே இனிமேல் ஒரு தடையும் இல்லை Come on, let's compete now. இருவர் ஒரு போரிட்டாலும் இணைந்தே நாம் செயல்படுவோமே இனிமேல் ஒரு தடையும் இல்லை Come on, let's compete now. லுங்கி டான்ஸ் இப்படி சொன்னோன்னே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது நம்மளோட ஷாருக் கான். அண்ட் இன்னொருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ஸ்டார். ஏன்னா ஆல் த ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம ஷாருக் கான் பாடியிருப்பார் இல்லையா, ஸோ சூப்பர் ஸ்டார் ஞாபகத்துக்கு வருவார். அண்ட் இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபிகா. இந்த படத்தில் அவங்க தான் ஹீரோயின். ஆனால் இவங்க 3 பேருமே உங்கள் மைண்ட்ல இருந்து போயிடுவாங்கங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தெரியான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்டஸ்டன்ட் இந்த பாட்டை கொடுத்துருக்காரு. அப்படி என்ன பண்ணாரு வாங்க போய் பார்க்கலாம். मूछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी
लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के पूछो तो थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के All the Rajini fans don't miss that chance All the Rajini fans don't miss that chance சும்மா அதிரதுல பெஸ்ட்டு வந்து உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே க்யூட்டாக இருந்தது. உங்களை உள்ள என்ட்ரியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன் அந்த பனியனுக்கும் உங்கள் தொப்பைக்கும் நீங்கள் உள்ளே வரும்போது சரி என்ன தான் பண்ண போகிறானுங்க உனக்கு லுங்கி டான்ஸ் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த சாங் செலெக்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஹைலைட்டு. லுங்கி டான்ஸ் பக்கா தமிழ் ஃபோக்கு. நல்ல 2 பேரும் நல்ல எக்ஸ்பிரஷனோட என்ஜாய் பண்ணி பாடி டான்ஸ் ஆடினேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சில மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப காமிக்கலாக இருந்தது. சத்தியமாக இங்கேருந்து 2 பேர் சிரிச்சுட்டே இருந்தோம். ஒரு ஃபார்மேஷனில் அப்படியே லைனாக நின்றுட்டு லுங்கி அப்படியே தூக்கிட்டு ஹிப்பு மட்டும் அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டு இல்ல ஒருத்தன் லைட்டா தடவறான் ஒருத்தன் சொரியலாம். நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து 2 பேருக்கும் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் சூட் ஆகுது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது 2 பேரும் பண்ணும்போது. நம்ம இருவர் ஷோல கண்டஸ்டன்ட் நிறைய வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அதில் வந்து குறிப்பாக நிறைய பேர் சூப்பராக டான்ஸும் ஆட செஞ்சாங்க. நம்ம அருண் விஜய் சார் பேசிக்லி ஒரு டான்ஸர் இல்லையா? ஸோ யாருமே ஒழுங்காக டான்ஸ் ஆடலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அவரே வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணாருன்னு வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Of course. Hey, super performance guys. நான் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டான்ஸ் வித் அ ஸ்டைல். ஸோ அந்த மாதிரி பாட்டு எனக்கு அமையல. பட் ஆஃப் லேட் நான் அடுத்த பாட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஐ திங்க் தி பெஸ்ட் டான்சர்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டான்சர்ஸ் வந்து நீங்கள் தான். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே த்ரெட்மில் அப்படின்னாலே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அந்த த்ரெட்மில்லையே ஒரு கான்செப்டாக வச்சு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்டஸ்டன்ட் கொடுத்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாசான ஓப்பனிங் நம்மளோட ஜெகனும் கொடுத்தாங்க. அந்த கலகலப்பான சீன் வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இருவர், இங்க எல்லாமே 2. இப்போ இந்த லெவல்ல 2 பேரு ஆடிப்பாரு. இதுல நம்ம என்ன ஆட போறோம்னா இது ஒரு புதுமையான கேம். இங்க பாருங்க, இங்க வாங்க, நீங்க ஓடி காட்டுங்க. இவங்க முதல்ல இருக்கும்போது 210 kg இருந்தாங்க. ஆனா இதுல ஓடி 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 இப்ப பாருங்க எலச்சி எப்படி இருக்காங்க. நல்லா திரும்பி காட்டுங்க, ரவுண்ட் பண்ணி காட்டுங்க. இப்படி திரும்புங்க, அப்படி திரும்பி காட்டுங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதுல ஓடிட்டு இவங்க இந்த ஆப்பிள கடிச்சு தின்னாங்க. அதனால தான் இப்படி இருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். நீங்க எல்லாம் பண்ண வேண்டியதுன்னா எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சுன்னு வச்சுங்க, நாங்க வீட்ல இருந்து பண்ணுவோம். இது உங்க வீட்ல வச்சா நீங்க ஈர துணி காய போடலாம், ஷூ ஸ்டாண்டா யூஸ் பண்ணலாம். பல யூஸ் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அதே தான் நினைக்கிறேன். நான் பண்ற மாதிரியே நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்க வெயிட்டை குறைச்சி என்ன மாதிரி ரொம்ப அழகா ஆயிடுவீங்க. அது மட்டும் நடக்காது, புரியுதா? ஓகே, நம்ம இப்ப கேமுக்கு போவோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஓடினே ஆப்பிள் சாப்பிட போறது யாருன்னா இதோ இங்க உட்கார்ந்திருக்கானுங்க பாரு, ஹெல்மெட் போட்டு. ஏய் வாங்கடா உள்ள. நம்ம ஆங்கர் ஜெகன் வந்து ஒரு சூப்பரான காமெடியன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது மட்டும் இல்லாம சூப்பரா ஆங்கர் பண்ணுவாரு, பயங்கரமா ஸ்டாண்ட் அப் காமெடி சொல்வார். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆனா சூப்பரா குடம் தூக்கி நடப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கண்டஸ்டன்ட்டை பயங்கரமா இந்த ஒரு குடத்தை வச்சு பிராங்க் பண்ணிருப்பாரு. வாங்க அந்த கலகலப்பான சீனை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி, உங்க ஊர்ல குடம் தூக்குற பழக்கம்லாம் இருக்கா? குடம் தூக்குறது, வாட் குடம் தூக்குறது? வாட்டர் பாட். Water pot. That water pot with full water, you keep it in the இடுப்பு. Keep. குட்டியா, now you have to walk and show. எப்படி வாட்டர் குடத்தோட எப்படி நடப்ப? Too heavy, no? So
டூ ஹெவியா இருந்தா இது வந்து நம்ம ஊர்ல அஜ்ஜி ஆயா மாதிரி எப்படி ஐயா நான் ஃபேஷன் சொல்லுங்க வா கோடை மாதிரி நடக்கும் எதுக்கும் வரல சரி நீ வா நீ ட்ரை பண்ணு குட் லக் கோடை இருந்தா நளினமா போனோம் நளினம் தெரியுமா ஃபுல்லா கோடை இருக்கு ஒன் ஷேப்லி கர்வ் அண்ட் ஃபுல் தி ஸ்டைல் ஃபெமினைனா ஓ ஐயோ ஐயா பச்சா பாதி தண்ணி கீழே வந்து ஏதோ கீழ் பார்க்கலாம் தப்பிச்சு போற மாதிரியே போற அந்த ஷேப்பே வரலையே சரி விடு நீ ட்ரை பண்ணுமா பண்ணு ட்ரை பண்ணு நீ இதாவது பண்றியா பாப்பா ஃபுல் மார்க் எனக்கு பாயிண்ட்ஸ் ஃபுல் மார்க் தண்ணி கோடம் எடுத்து நடந்து வந்தாக்குது குடத்துல தண்ணி இருக்குது காத்து இல்ல அப்படி ஒரு வெயிட் எல்லாம் தெரியணும் ஃபெமினைனா போனா நான் ஃபெமினைனா போனேன் குடம் எடுத்துனே போ ஒரு தலுக்கு குலுக்குலாம் இருக்கணும் போ தண்ணியா எனக்கா ரெண்டுத்துலயும் இருக்கணும் தண்ணி கோடம் எடுத்து தெரியல ஓகே கம் பேக் ஓகே இவங்க எல்லாருக்கும் வந்து குடம் தூக்குறதுல பிராக்டிஸ்ல பண்ணோம் நாங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துனே குடம் பிராக்டிஸ் தர போறேன் நீங்களும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துங்க ஓகே இறங்கு தண்ணி கோடம் எடுத்து நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது இருவர் ஒரு போரில் தாழும் இணைந்தே நாம் செயல்படுவோமே இனிமேல் ஒரு தடையும் இல்லை Come on, let's compete now. வியூவர்ஸ் எவ்வளோ நேரம் நம்மளோட கண்டஸ்டன்ஸ் நமக்காக கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்ம ஆங்கர் ஜெகனும் பயங்கரமாக கலாட்டா பண்ணியிருப்பாரு அதையும் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்மளோட ஜட்ஜ் அருண் விஜய் நமக்காக ஒரு மிரட்டலான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு வாங்க அதை இப்போ பார்க்கலாம் கேம்ஸ் வந்து வெறும் கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் இல்லை ஆங்கரும் விளையாடலாம் ஏன் ஜட்ஜு கூட விளையாடலான்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் நடந்துச்சுங்க அண்ட் நம்மளோட ஜட்ஜஸும் ஆங்கரும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி அழகாக விளையாடி கொடுத்தாங்க வாங்க என்னென்ன கேம்ஸ் விளையாடினாங்கன்னு பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸோ இனியாவும் கீர்த்தியும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டோம் Okay, Aaron, let's. Okay, ladies and gentlemen, இது ஒரு மாபெரும் போட்டி. It's a clash of the titans. அவங்க பண்ண போறாங்க. நாங்க இங்க நிக்கிறதே வந்து அவங்கள சேர் பண்றதுக்கு இல்ல. அருண், நம்ம என்ன பண்ணலாம் நேரா சேர்ந்து இங்க பாலை ஊதி தள்ளி விட்டுறலாம். ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் Black Magic வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தோத்து. உனக்குலாம் Black Magicே தேவையில்லை. Bla சொன்னாலே ஊந்திரும். போ. Okay. Okay, your timer starts now. 1 2 3. தட்டு கீர்த்தி come on come on come on come on come on come on amazing amazing well try கீர்த்தி விட்டுருச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு அப்படியே அது பால் தப்பு சார் ஏன் தப்பு கிடையாது என்ன ஜெகன் போலாமா நம்ம போலாமா போலாம் ஓகே ஓகே வாங்க நாங்க ட்ரை பண்றோம் 3 2 1 start amazing 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 போ நம்ம
செம நாங்க ஒலிம்பிக்ஸ் கண்டிப்பா போறோம்ப்பா. நம்ம ஷோவோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா இருவர், அதாவது 2 பேருமே ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஈக்குவலான டேலண்ட்டை காட்டினா மட்டும்தான் அந்த ஷோவில் வின் பண்ண முடியுங்க. இது கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஜட்ஜஸ்க்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட அருண் விஜயும் இனியாவும் சூப்பரான கெமிஸ்ட்ரியோட ஒரு ரவுண்ட் விளையாடினாங்க. என்ன ரவுண்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஈவனாக புக்ஸை அடுக்கணுங்க. சொல்லும் போது ஈஸியாக இருக்குல்ல, ஆனால் இந்த ரவுண்ட் எவ்வளோ கஷ்டமானதுன்னு பார்த்தா தான் தெரியும். வாங்க அந்த ரவுண்டை பார்க்கலாம். கிளாப் பண்ணுங்கப்பா. Good show. Amazing, Arun Vijay. Amazing. Super, yeah. They finished all the books. ஆல் ரைட். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஷோவே முடிஞ்சிருச்சுங்க. என் சிஸ்டர் இன்னும் மேக்கப் போட்டு வந்துட்டு இருக்கா போல. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறதுல யூஸ் இல்லை. ஸோ நான் கிளம்பலான் இருக்கேன். இதோட இன்னொரு வந்துட்டேன். கூல் டவுன். ஷோவே முடிஞ்சிருச்சுமா, இப்போதான் நீ வரியா? சரிம்மா, டென்ஷன் ஆகாத. க்ளோசிங் நானே கொடுத்துட்றேன். ஓகே, என்ஜாய். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஷோ பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோ காத்துட்டு இருக்குங்க. ஸோ தொடர்ந்து வேந்த டிவி பாருங்க. இதோட நாங்கள் கிளம்புறோம். திஸ் இஸ் பிரீத்தி சுரேஷ் அண்ட் ஸ்வாதி சுரேஷ் சைனிங் அவுட். பாய் பாய்.